குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியானது நினைச்ச அளவுக்கு போகல அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஆனா அதே சமயத்துல இந்த சீசன்ல குக்கா வந்திருக்க நடிகை ஜாலின் சோயா பண்ற விஷயங்களும் அவங்க பேசுற தமிழும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று இவங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. என்னதான் நடிகை ஜாலின் சோயா அவர்கள் பேசுற தமிழானது ரசிக்கிற விதத்துல இருந்தாலும் கூட சில சமயம் இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்பவே மரியாதை குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியே ஆகணும். அதுலயும் குறிப்பா இவங்க செஃப் தாமு அவர்கள் பார்த்து உனக்கு என்னடா பிரச்சனை, நான் எலிமினேட் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்ட சில விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. இதனால இப்போ நடிகை ஜாலின் ஜோயா அவர்களை சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு ரசிகர் நடிகர் ஜாலின் ஜோயா அவர்கள் கிட்ட உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு இந்த மாதிரியா இல்ல நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு இப்போ நடிகை ஜாலின் ஜோயா அவர்கள் ஐயோ எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய தமிழ் அந்த மாதிரி, நான் மற்றபடி யாரையுமே மரியாதை குறைவாகவும் தரை குறைவாகவும் பேசவே மாட்டேன். நான் செஃப் தாமு அப்பா கிட்டயே இதை பத்தி நான் சொல்லிட்டேன். தாமு அப்பாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இதை பாக்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது தவறா தான் இருக்கும். எனக்கு தாமு அப்பா மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நான் தப்பா பேசுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாட்டி நான் தமிழை ஒழுங்கா கத்துக்கிட்டு நான் நல்ல விதமா பேசுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் நான் யாருக்கிட்டையுமே நடிக்கல, நான் உண்மையா தான் இருக்கேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகை ஜாலின் ஜோயா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட் குக் யாரு அப்படின்றத பத்தியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.